வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு புது வீடியோங்க. மச் அவைட்டட் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல ரிட்டையரிங் ரூம் அண்ட் டார்மெட்ரி இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அது எப்படி புக் பண்ணணும், டார்மெட்ரி எங்க இருக்கு, எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான vlog தாங்க இது. வாங்க அப்படியே நம்ம உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உள்ள போய் பேசுவோம். ரிட்டையரிங் ரூம் அண்ட் டார்மெண்ட்ரி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சென்னை எக்மோரோட மெயின் என்ட்ரன்ஸுங்க, விஐபி என்ட்ரன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விஐபி என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடு படிக்கட்டு போகும். அந்த படிக்கட்டில் ஏறி மேலே வந்துகிட்டே இருங்க. அந்த படிக்கட்டு ஒரு டெட் எண்டில் முடியுங்க. அந்த படிக்கட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூம் தெரியும். அந்த இடத்துல ரைட் எடுங்க. மறுபடியும் ஒரு ரைட் எடுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ளாகு தெரியும். ஃப்ளாகு தெரிகிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு உங்களுக்கு ரூம் கீப்பரோட ரூம் இருக்குங்க. அங்கே போய் நீங்கள் என்கொயர் பண்ணுங்கள், ரிட்டையரிங் ரூம் டார்மெண்ட்ரி இருக்கான்னு. இருந்தால் நீங்கள் அவங்க வந்துட்டு ஒரு ஸ்லிப்பு தருவாங்க. அதில் பிஎன்ஆர் டீட்டெயில்ஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதுனதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை கொண்டு போய் கேஷ் கவுண்டரில் பே பண்ண சொல்லுவாங்க. அந்த கேஷ் கவுண்டர் எங்கே இருக்குன்னா அதில் தாங்க ட்விஸ்ட்டே இருக்குது. அந்த கேஷ் கவுண்டர் வந்துட்டு 4th பிளாட்ஃபார்மில் இருக்குங்க. எப்படி நீங்கள் போகணும் அப்படின்னா, மெயின் என்ட்ரன்ஸுக்கு அந்த பக்கம் அன்ரிசர்வ் டிக்கெட்டு, கரண்ட் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு கவுண்டர் இருக்குங்க. அந்த கவுண்டருக்குள்ளே போய் லெஃப்ட் எடுத்தோடனையும் ஒரு ஸ்டீல் படிக்கட்டு வருவாங்க. அந்த ஸ்டீல் படிக்கட்டு பாதி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டீல் படிக்கட்டுக்கு அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு வந்துட்டு உங்களுக்கு கேஷ் கவுண்டர்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே கொண்டு போய் இந்த ஸ்லிப்பு கொடுத்து உங்கள் கேஷை பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டிக்கெட் நீங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு அந்த ரூம் கீப்பரில் இருக்கிற அந்த ஸ்டாஃப்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ரூமுக்கோ இல்லை ரிட்டையரிங் ரூமுக்கோ அனுப்புவாங்க. இதுதான் ப்ராசஸ்ஸு. இது கொஞ்சம் தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரியான ப்ராசஸ் தான். எக்மோர் மாதிரியான ஸ்டேஷனில் ஆன்லைன்லேயே வந்துட்டு இவங்க கொண்டு வரலாம். பட் ஸ்டில் 210 rupees, மினிமம் 12 hours, ஏசி டார்மெட்ரி தான். நான் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த ஸ்லிப்பு தரதுக்கு முன்னாடியே சொன்னாங்க ஏசி கம்மியாக தான் இருக்கும், பரவாயில்லையான்னு கேட்டாங்க. நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கணும், அதுதான் என்னோட ஒரே ஒரு குறிக்கோள். ஸோ அதனால் ஓகேன்ட்டு வேறு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோவாக போடுறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். நீங்கள் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் டார்மெட்ரி வந்துட்டு ஆஃப்லைனில் தான் புக் பண்ண முடியும். ஓகேவா? வாங்க. இருந்தால் உங்கள் லக்கு. சிங்கிளாக வர்றவங்களுக்கு ரூம்ஸ் தர்றதில்ல, டார்மெட்ரி தான் தராங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருந்தால் கிடைக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் நினைக்கிறேன். பட்டா பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப்.